வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு R.C. பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். தமிழகத்தில் சராசரியாக தினசரி மின் நுகர்வு 300 மில்லியன் யூனிட்டுகளாக உள்ளது. இது கோடை காலத்தில் 350 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரிக்கும். 2023 ஏப்ரல் 20 தினசரி மின் நுகர்வு 423.785 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்தது. இதுவே இதுவரை உச்சபட்ச அளவாக இருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கோடை காலம் தற்போது தொடங்கியுள்ளது. சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வருகிறது. இதனால் தினசரி மின் நுகர்வு அதிகரித்துள்ளது. தினசரி மின் நுகர்வு எப்போதும் இல்லாத அளவாக 426.439 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில், பொதுவாக கோடை காலம் தொடங்கினாலே வீடுகளில் ஏசி, மின்விசிறி, ஏர் கூலர் உள்ளிட்ட மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும். தற்போது IPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருவதால் வீடுகளில் நள்ளிரவுக்கு பிறகே மக்கள் உறங்கச் செல்கின்றனர். அத்துடன் தற்போது பள்ளி தேர்வுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் போன்ற காரணங்களாலும் மின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. எனவே மின் தேவையை சமாளிக்க மின் வாரியம் தனது சொந்த மின் உற்பத்தியை அதிகரித்துள்ளது. அத்துடன் தனியாரிடமிருந்து காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின்சாரத்தையும் வாங்குகிறது. இதை தவிர மத்திய அரசு நிறுவனங்களிடமிருந்தும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே கோடைக்கால மின்வெட்டு ஏற்படாமல் சமாளிக்க முடியும் என அதிகாரிகள் கூறினர்.